எல்லாருக்கும் ஹாப்பி 80வது த்ரிஷா டே. ஏன்னா நேற்று யாருமே வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடவே கிடையாது. எல்லாம் வந்து த்ரிஷாவை தான் கொண்டாடின்னு இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஆல் த மீடியா. எல்லா மீடியாவும் த்ரிஷாவை மட்டும்தான் கவர் பண்ணாங்க. ஏன் விஜய் கூட விட்டாங்க, ஏன்னா விஜயை பார்த்து பார்த்து போர் அடிச்சு பொழுது விஜயை கூட விட்டாங்க. ஃபுல்லாக த்ரிஷாவை தான் கவர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அவங்க வர ஃபர்ஸ்ட் ரோலையே உட்கார வச்சிட்டாங்களா, உட்கார வச்சுட்டாரா. அதனால் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அவங்க மேலே தான் இருந்தது. கூட வந்து ஃபேமிலி, விஜயோட ஃபேமிலியும் வந்தாங்க. அவங்க பக்கத்துலேயே உட்காந்ததுனால ஓகே சிஎம் ஃபேமிலியோடு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலியோட ஏதோ அப்படியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸு. நான் கேட்குறேன், யாருங்க அது த்ரிஷா? யார்? இல்லை, இதை வந்து இப்போ நீங்கள் வந்து எதுக்கு கேட்குறீங்க? அதெல்லாம் கேட்கக்கூடாது, பர்சனல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து இது பர்சனலே கிடையாது. இட் இஸ் நாட் பர்சனல் எனிமோர். இது வந்து பப்ளிக்கு. ஏன்னா வந்து அதுவும் ஒரு முக்கியமான நாள், சுதந்திர தினம். அதுவும் 80வது சுதந்திர தினத்தில் கட்சி ஆளுங்களே உட்கார முடியாத ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து உட்கார்றாங்க, ஒரு ஹீரோயின் வந்து உட்கார்றாங்க. அதுவும் அது பெரிய பெரிய சீனியர் மோஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கூட உட்கார மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஷோவில். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்கள உட்கார வைக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இதை கேட்டு தான் ஆகணும். இதை வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து ஓப்பன் டாக்கு தான், யாராக இருந்தாலும் ஓப்பனாக தான் பேசணும். ஏன்னா வந்து அதான் பர்சனல் இல்லை. ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணுறது தான் பர்சனல். இங்கே பப்ளிக்காக கொடியேற்றது நிகழ்வில் வந்து இந்த மாதிரி அவங்கள உட்கார வைக்கிறது பர்சனலே கிடையாது. ஸோ அதனால் யார் அந்த த்ரிஷா, எதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஷோவில் உட்காராங்கன்னு வந்து மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துங்க, தெளிவுபடுத்தி தான் ஆகணும். இது வந்து கடமை. ஏன்னா வந்து நேற்று வந்து 80வது சுதந்திர தினம்யா. அப்போ வந்து எந்த ஒரு சுதந்திர தலைவர்களை பற்றி நான் பேசி பார்க்கலை, எதுக்கு சுதந்திரம் வாங்கினாங்கன்னு தெரில. அந்த மாதிரி ஒரு கொஸ்டினே வந்துச்சு. ஏன்னா வந்து அவங்களாம் யார், காந்தினா என்ன பேசலை, சுபாஷ் சந்திர போஸ்லாம் என்ன பேசலை, மற்றும் பல தலைவர்களை பற்றிலாம் எதுவுமே பேசலை. ஆனால் த்ரிஷாவை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இது என்ன கணக்கில் எப்படி இதை ஏற்றுக்க முடியும்னு எனக்கு சுத்தமாக தெரில. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெளிவுபடுத்தியே ஆகணும். ஏன்னா இது வந்து ரொம்ப தவறான ஒரு எக்ஸாம்பிள் தாங்க போகுது. இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து பொதுவாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் எப்படி இருக்கும்னா, அப்போ சுதந்திர தினமே ஆனால் த்ரிஷா தானா, அதுவும் 80வது சுதந்திர தினமே ஆனால் த்ரிஷா தானா அப்படின்ற மாதிரி மாறிடும். ஏன்னா அவங்க மைண்ட் செட்டுக்குள்ளே அதுதான் இருக்கும். நீங்கள் எல்லா மீடியாவிலும் அவங்கள தான் கவர் பண்ணியிருக்காங்க, பண்ண சொல்லியிருப்பீங்க, மேபி வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு தெரியும். அதனால் எல்லாரும் அவங்களே கவர் பண்ணும்போது இவங்க தான் முக்கியமான தலைவரோ அப்படின்ற மாதிரி திணிக்கப்படுது. எனக்கு அது ஒரு சந்தேகம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து அவங்கள வந்து அவங்க மேலே அந்த லைம் லைட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த வெளிச்சம் ஏன் அவங்க மேலே போச்சு சுதந்திர தின விழாவில்? தலைவர்கள்லாம் விட்டுட்டு எதுக்கு அவங்க மேலே போச்சு? அவங்க யார்? ஃபஸ்ட்டு சிஎம்க்கு அவங்க என்ன, எதுக்கு வந்து சிஎம் வந்து அவங்களுக்கு சல்யூட் அடித்தார்? இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவுபடுத்தி தான் ஆகணும். டிவிகே சார்பில் இது கண்டிப்பாக தெளிவுபடுத்தி தான் ஆகணும். ஏன்னா வந்து நீங்கள் சிஎம் சல்யூட்டுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுவும் சுதந்திர தின விழாவில் வந்துட்டு நீங்கள் அந்த நடிகைக்கு சல்யூட் பண்ணுறீங்கன்னா, ஷி மஸ்ட் பி அ இம்பார்ட்டன்ட் பர்சன், ஓகேவா? ஒன்று அவங்களோட சரி காந்தியோட வாரிசாக இருந்தால் கூட நான் ஒத்துப்பேன். சரி, இவங்க ஃபேமிலி, இவங்க தான் போராடி இருக்காங்க, இவங்களுக்கு வந்து சல்யூட் அடிக்கலாம். அவங்க தாத்தா தான் வந்து சுதந்திர தினம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி யாருன்னே தெரியாமல் ஒரே ஒரு ஹீரோயின்ற ஒரே ஒரு காரணத்தினால, சிஎம்க்கு க்ளோஸுன்ற ஒரே ஒரு காரணத்தினால அவங்க வந்து சல்யூட்டை, இந்த மாதிரி சிஎம்மோட சல்யூட்டை வாங்கின்னு போகிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்னு தெரிலங்க. என்னதான் அது கீட்டு அப்படின்னு வச்சுன்னா கூட, பட் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. இந்த 80th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உண்டான ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. அதை வந்து காப்பாற்றலை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வந்து எப்படி ஆகும்னா, அந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உண்டான வேல்யூ போயிடும். அதுதானே சொல்ல விரும்புகிறேன். ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே வந்து முக்கியமான நாள், அதுக்கான வேல்யூவே இல்லை, அதை வந்து யாரும் மதிக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நேற்று வந்து யாருமே வந்து மதிக்கவே இல்லை. ஆகஸ்ட் 15, 2026 இண்டிபெண்டன்ஸ் டேவை தமிழ்நாட்டில் பெருசாக கொண்டாடவே கிடையாது யாரும், எனக்கு தெரிஞ்சு. ஆஸ் பர் மை நாலேஜ், ஒரு நாலேஜபிளாக யாருமே வந்து இந்த கொண்டாடவே இல்லை இண்டிபெண்டன்ஸ் டேவை. ஃபுல்லாக வந்து ஏதோ பண்ணியிருக்காங்கப்பா, அவ்வளோதான். அது நியூஸ் கூட பெருசாக ரீச்சோட ஆகலை. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஏடாகரமாக நடக்குது, இதில் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் வந்து யாரும் அதை கண்டுக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அதுதான் சொல்கிறேன், ஏன் கண்டுக்கலைன்னா இதான் ரீசன். நீங்கள் வந்து ஒரு விழா நடத்துகிறீங்கன்னா அது வந்து வேல்யூபிளாக இருக்கணும், கருத்து மிக்கதாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு ரீசனபிளே இல்லாமல் யாருன்னே தெரியாதவங்கலாம் உள்ளே வந்து அதில் கலந்துக்கூடாது. அது வந்து நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதனால் இந்த விஷயத்த முதல்ல தெளிவுபடுத்துங்க. ஏன் அவங்க வந்து எல்லா கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் கலந்துக்கிறாங்க? அவங்க ஏன்னா பொறுப்பு கொடுக்க போகிறீங்களா, இல்லை வந்து என்ன பண்ண போகிறீங்க அவங்கள வச்சு? இதை வந்து நீங்கள் வந்து தெளிவுபடுத்தி ஆகணும்.
இது காமெடி கிடையாதுங்க, காமெடிலாம் நான் சொல்லலை, நான் சீரியஸாக தான் கேட்குறேன். ஏன்னா வந்து ரொம்ப சீரியஸாக நீங்கள் பண்ணுறீங்க, போயிட்டுருக்கு, ஓகேவா? ஏன்னா மக்கள் பெருந்தலைவர்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் திருந்துற மாதிரி கிடையாது. அதான் இது பர்சனலும் கிடையாது, நான் பர்சனலும் பேசலை, ஓகேவா? நீங்கள் வந்து மூடி மறைச்சதை நான் பேசலை, ஓப்பனாக நீங்கள் வந்து பண்ணுறது தான் நான் பேசுகிறேன், ஓகேவா? அந்த விழாவில் அவங்க கலந்துக்கிறது கூட தப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துன்னு, அதுவும் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்ததே தப்பு. இதில் வந்து சல்யூட் வேறு அடிக்கிறீங்க நீங்கள் சிஎம். அது வந்து எப்படின்னு கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஓகேவா? போன 2 வாரமோ 1 வாரம் முன்னாடி தான் வந்து உதயநிதி வந்து அவ்வளோ கைவி ஊற்றி அதை வந்து ஒரு சர்ச்சையாக நீங்களே கிரியேட் பண்ணி அவர் வந்து அரெஸ்ட் ஆனார். அரெஸ்ட் மீன்ஸ் அதான் அந்த விசாரணைக்கு போயிட்டு வந்தார், அவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. அதை கேட்டு கூட மனசு வருந்துற மாதிரி இல்லைல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு, அதான் சொல்கிறேன், தமிழ்நாடு வந்து ஒரு ரீசனபிளே இல்லாத நாடு மாதிரி மாறினதுக்கு. அந்த கடமை உணர்ச்சி, பொறுப்புணர்ச்சிலாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு சின்சியாரிட்டி, அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து தவறுது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து உண்மையிலே கிளியர் அப் பண்ணிட்டு இனிமேலாச்சும் கொஞ்சம் நாட்டுக்கு தேவையானது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கர்நாடகாவில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு தமிழர்களுக்கும் அவங்களுக்கும், மெயினாக இந்த காவேரி இஷ்யூனால். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பேசலாம். விலைவாசி ஏற்றம் ஏகப்பட்டது இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பேசலாம். எதுவுமே வந்து ப்ராப்பராக அந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதெல்லாம் கொஞ்சம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடக்குது, அதெல்லாம் வந்து எப்படி திருத்தலான்னு பார்க்கலாம், எப்படி ஸ்ட்ரிக்ட் ஆகலான்னு பார்க்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு நடிகைக்கு போய் சல்யூட் அடிக்கிறதுலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. மக்கள் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க, பார்த்துன்னுக்குறாங்க, கூடி சீக்கிரம் முடிவு பண்ணுவாங்க. சரியா? நன்றி, வணக்கம்.